நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக நம்ம இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம். நெறைய பேர் சார் நிஸ்ஸோட காலேஜ் எப்ப சார் ஸ்டார்ட் ஆகும்? நிஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகும்? அப்படின்னு நெறைய பேர் நம்மளுடைய கமெண்ட்ல ஃபாலோஅப்ஸ்ல கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ப்ராப்பரான ஆத்தென்டிக் அப்டேட் அப்படின்றது ஒண்ணு வந்திருக்கு. ஸோ முழுமையா பாருங்க. ஸோ என்னன்னா, நம்மளுடைய நிஸ்ஸோட இன்ஃபர்மேஷன் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தாவோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மேலேயே ஸ்க்ரோலிங்ஸ் அப்படின்னு எப்பவுமே வந்துட்டே இருக்கும். இந்த ஸ்க்ரோலிங்ஸோட எண்டில் ஒரு சிலதில் மோர் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணாலும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துக்கலாம். ஸோ கூடவே ஜஸ்ட்டு கீழே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோலிங்ஸ் வந்துட்டே இருக்கும். கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கிளாஸஸ் வில் பி ஸ்டார்டிங் ஆன் 1st நவம்பர் ஃபார் த ஃபஸ்ட் இயர் பிஎஸ்எம்எஸ் கேண்டிடேட் அகாடமிக் இயர் 2024 to 2025. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போய் இன்னும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளால் பார்க்க முடியும். சரி, அப்படி என்ன தான் உள்ளே சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக வந்து பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க. அதாவது அவங்க சொல்லியிருக்கிறது ஒரு டைம்லைன் கேலண்டர் வந்து உங்களோட பேட்ச்க்காக இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா? உங்களுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேஷனல் கவுன்சில் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் என்ன பண்ணியிருக்கு, இது வந்து என்னென்னா உங்களுக்கு அகாடமிக் கேலண்டர்ன்றது இண்டிவிஜுவல் இன்ஸ்டியூட் ஃபில் பண்ணுறது கிடையாது. இது உங்களுடைய பஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸில் போர்ட் ஃபார் அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ்னு சொல்லிட்டு உள்ள ஒரு சப் கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எவ்ரி இயர் அகாடமிக் கேலண்டரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த அகாடமிக் கேலண்டரை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த அகாடமிக் கேலண்டரை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நம்ம எந்த விதமான என்ட்ரன்ஸும் எந்த விதமான நெக்ஸ்ட் எக்ஸாம்ன்ற ஒன்று இருக்கு இல்லையா நமக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் டேட் வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த டேட் ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் எங்களுக்கு வந்து அகாடமிக் கேலண்டர்ஸை வந்து மீட் அவுட் பண்ண முடியும். இப்போ 1.5 இயர்ஸ் 18 மந்த் உங்களுக்கு ஃபஸ்ட் இயர்ஸ் வருது அப்படின்னா, அந்த 18 மந்த்தை நாங்கள் எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி எக்ஸாம் வச்சு முடிக்கணும், புரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால டெஃபினட்டாக நம்ம வந்துட்டு இந்த ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவங்களும் ஆர்டர் போட்டாங்க. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியானது அது ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம் இருந்தால் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வந்து என்னென்னா எப்போவுமே ஏப்ரல் அப்புறம் ஒரு சில சமயம் அக்டோபரில் எவ்ரி இயர் கண்டிப்பாக 2 எக்ஸாம்ஸ்ன்றது வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரியா? ஸோ ஏப்ரல் அக்டோபர் அப்படின்றது எப்போவுமே யூனிவர்சிட்டியில் வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய பீரியட். ஸோ இப்போ இந்த அகாடமிக் இயர் 1.5 வருஷன்றது அந்த அக்டோபர் மந்தில் நமக்கு வந்து அக்டோபரோ மார்ச்சோ நமக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கக்கூடிய பீரியடாக அவங்க வந்து கருதுகிறாங்க. ஸோ இந்த பீரியடில் எப்போவுமே எக்ஸாம்ஸ் வந்து கம்பல்சரி நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு சில சமயம்லாம் தீபாவளிக்கெலாம் வீட்டுக்கு போகாமலாம் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதின காலங்கள்லாம் உண்டு. சரியா? அதனால் யூனிவர்சிட்டி இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் இன் கண்டக்டிங் எக்ஸாமின்ஸ் இன் ஸ்பெசிஃபிக் பீரியட். ஸோ நான் சொல்கிறது மார்ச் ஏப்ரல்லையோ அல்லது செப்டம்பர் அக்டோபர்லையோ கண்டிப்பாக எப்போவுமே எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். சரியா? 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை அது ஒவ்வொரு பேட்சும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதனால் அதை வந்து கண்டிப்பாக அந்த காரணத்தினால தான் அவங்களையும் மேட்ச் பண்ணிவிட்டு என்சிஐஎஸ்மும் ஒரு ரெகுலேஷனை பண்ணி ஒரு காமனாக கம்பைன்டு ப்ரோட்டோக்காலை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் 1 நவம்பர் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. முதல் 15 நாள் கம்பல்சரி எல்லா காலேஜும் எந்த காலேஜ் இருந்தாலும் சரி இண்டக்ஷன் ப்ரோக்ராம் டிரான்சிஷனல் கரிக்குலம் மெட்டீரியல்னு ஒன்று இருக்குது. அந்த கரிக்குலத்தை அவங்க வந்து பண்ண வேண்டியிருக்கும். அதன் பிறகு ஃபஸ்ட் டேர்ம் வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட் டேர்ம் வந்து உங்களுக்கு இத்தனை நாள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க. சம்மர் வெக்கேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் மே ஜூனில். அதன் பிறகு செகண்ட் டேர்ம் டெஸ்ட் கொடுப்பாங்க. அப்புறம் ப்ரிப்பரேட்டரி ஹாலிடேஸ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஸ்பெசிஃபிக் ஹாலிடேஸ் வந்து உங்களுக்கு அதாவது ஸ்டடி ஹாலிடேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ எல்லாமே காலேஜில் ஆன் டைமில் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஃபீஸ் எப்போ கட்டணும், ஸ்டடி ஹாலிடேஸ் எப்போ அப்படின்றது. அடுத்து செகண்ட் ப்ரொஃபஷனல் பிஎஸ்எம்எஸ் அதே மாதிரி 18 மந்த்ஸு அதுலேயும் உங்களுக்கு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத அவங்களே ப்ரொடக்டிவாக நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் ரிசல்ட் வரலனா கூட ஒரு சில சமயத்தில் செகண்ட் ப்ரொஃபஷனல் ஜாயின் பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலை இந்த டேட் அட்கர் ஆகிறதுனால, ஏன்னா யூனிவர்சிட்டியில் கரெக்ஷன்ஸ் சம்டைம்ஸ் டிலேயில் ஆகலாம். எல்லாமே இன்றைக்கி வந்து யூனிவர்சிட்டியில் பேப்பர் கரெக்ஷன்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேர் தான். எல்லாமே இப்போ நான்லாம் வீட்டில் இருந்தே கரெக்ஷன் பண்ண நாட்கள்லாம் உண்டு. ஸோ இந்த மாதிரிலாம் கரெக்ஷன் பண்ணுவோம், புரியுதுலையா? ஸோ அதனால் எவ்ரிதிங் இன் சாஃப்ட்வேர் நான் டேரெக்டாக போய் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ இன் கேஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் எரர், இன் கேஸ் ஆஃப் ஏதாவது ஒரு இஷ்யூ மேக்ஸிமம் அப்படி வந்ததில்லை. ஸோ அந்த மாதிரி கரெக்ஷன்ஸ்லாம் ஈஸியாகவே பண்ணிடலாம், புரியுதுல? 400 பேப்பர் 500 பேப்பர்னாலும் நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 8 to 10 டேஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா ஃபேக்கல்ட்டிஸுமே கண்டிப்பாக முடிச்சுருவாங்க. ஸோ அதுக்குள்ளேயே மேக்ஸிமம் ரிசல்ட் வந்து வெரி வெரி ஃபாஸ்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். சரியா? ஸோ இன்றைக்கி தான் போயிட்டுருக்கு. தேர்ட் ப்ரொஃபஷனல் வந்து உங்களுக்கு அடுத்த ஒவ்வொரு இயரும் அது எப்போவுமே உங்களுக்கு வந்து என்னென்னா ஒன்றுமே இல்லைனா நவம்பர் இந்த கேலண்டர் பீரியடில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே இது பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அகாடமிக் இயரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 2024 to 2025ன்னு சொல்லுவாங்க. இதுதான் அகாடமிக் இயர்.
அதனால் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கேன். நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீஷன் 2029 கோர்ஸ் வந்து முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்டர்ன்ஷிப் வந்து 2029 அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ கோர்ஸ் ஃபைனல் கோர்ஸ் கம்ப்ளீஷன் டோட்டலாக டிகிரி கம்ப்ளீஷன் அப்படின்றது 2030 ஃபைனலாக உங்களுக்கு வந்து இருக்குங்க. ஸோ இதுதான் இவங்க கொடுத்துருக்குற இது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் இடையில எந்தெந்த மாதிரியான சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னா அதை அந்த இன்ஸ்டியூஷன் அதை வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டீச்சிங் ஹவர்ஸை கால்குலேட் பண்ணி இன்கேஸ் ஆஃப் அடிஷ்னல் லீவ் விட்டாங்கன்னா மேட்ச் பண்ணுறதுக்காக என்ன வைக்கணுமோ வேண்டாமா எல்லாத்தையும் அவங்களே பிளான் பண்ணலாம் அப்படின்றத கண்டிப்பாக வந்து பண்ணிட்டாங்க. அப்புறம் கண்டிப்பாக ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அகாடமிக் கேலண்டர் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா காலேஜ் ரெகுலேஷன்ஸை வந்து ப்ராப்பராக கொடுத்துட்டாங்க. சரி, இதே தான் ஸ்டேட்டுக்கும் அப்ளை ஆகும். இது நெஸ்ஸுக்கு மட்டும் கிடையாது, ஸ்டேட்டுக்கும் இதுதான் அப்ளை ஆகும். இதுதான் முக்கியமாக சொல்ல வரேன். ஸ்டேட் காலேஜஸ் வந்து எப்போ தொடங்கும்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், கவுன்சிலிங் இந்த மந்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா 1ஆம் தேதி நீங்கள் காலேஜில் ரிப்போர்ட் ஆயிருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 5 to ஒரு 7 டேஸாவது டைம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் மேக்ஸிமம் 20th கவுன்சிலிங் முடிஞ்சிடும். ரைட்டா? நெக்ஸ்ட் மந்த் 20th கவுன்சிலிங் முடிஞ்சிடும். ஸோ வி ஆர் வெரி நியர். ஏன்னா இப்போ தான் யோகா முடிஞ்சிருக்கு. ஒரு வீக் கேப் வச்சு, ஒரு 10 days கேப் வச்சு கண்டிப்பாக நமக்கு நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ வி ஆர் நியரிங், கீப் ஆன் ஃபாலோயிங். அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸில் ரெடியாக இருங்க. நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. வீட்டில் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சார், அவங்க ரொம்ப திட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க. உங்களோட சுச்சுவேஷன்ஸ்லாம் புரியுது. பட் ஒரு சில விஷயங்கள் இது இப்படி தான் நியதி அப்படின்றப்போ கண்டிப்பாக இது டிலேவாக தான் நடக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக கொஞ்சம் நம்ம தான் பொறுமையாக சொல்லி வைக்கணும். கண்டிப்பாக அதை புரிய வைங்க. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட், பிரதர்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட், ரிலேட்டிவ்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எங்களோட சுச்சுவேஷன்ஸ் எனக்கு கண்டிப்பாக அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. தைரியமாக இருங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய ஆளாக வந்து காட்டணும். கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து படிக்கிறோம் சும்மா வந்த போகணும்னு இல்லாமல் உங்களுக்குன்னு கிடைச்ச விஷயத்தை எப்படி நான் யூட்டிலைஸ் பண்ணி ஆஃப்டர் 5 years 2029 நான் ஹவுஸ் ஜாயின் பண்ணுறப்போ ஒரு பொட்டன்ஷியல் டாக்டராக நான் கேஸ் பார்க்குற அளவுக்கு ஜாயின் பண்ணணும் சார் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த டைமில் அதை தான் நீங்கள் செய்யணும். கூடவே வந்து 2030 வெளியே வரும்போது என்னால் சக்ஸஸ்ஃபுல் ப்ராக்டிஸ்னராக வெளியே வர முடியும். என் ஊரில் ஒரு பிக் கிளினிக் என்னால் ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் வந்து கற்றுட்டு வந்திருக்கேன் சார். ஏன்னா நீ என்ன காலேஜில் கற்றுக்கிறியோ அதுதான் உனக்கு வாழ்க்கை. ஸோ டெஃபினட்டாக மேக்ஸிமம் என்ன உங்களால் உள்ளே கற்றுக்க முடியுமோ அதை மட்டும் படித்து நல்லா இது பண்ணுங்கள். ஒரு சில இதில் கேசஸ் இல்லை அப்படின்றப்ப நிறைய விஷயங்கள் நடக்கும் ப்ரைவேட்ஸில். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து கொஞ்சம் கீப் ஆன். அது கேசஸ்லாம் எப்படி நம்ம வந்து இது பண்ணலாம், கேம்ப்ஸ் எதாவது நடத்துனாங்கன்னா எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஃபேக்கல்ட்டிஸோட எப்படி சேர்ந்து கேஸ் பார்க்குறது, எல்லா விஷயத்தையும் கற்றுக்குங்க. கற்றுக்கிறதுல தான் நமக்கு எல்லாமே இருக்குது. ஸோ தயவுசெய்து இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்தர் இன்னொரு அப்டேட்டில் நம்ம சந்திப்போம். அன்டில் தேங்க்யூ வெரி மச்.